நீங்க சொல்றீங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, வாயை அடக்கிட்டு இருக்க முடியலன்னு. உங்களுடைய திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுல எவ்வளவு கொலை குற்றங்கள் நடந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு போதை வழக்குன்னு தெரியுமா? அந்த 5 ஆண்டுகள்ல நடைபெற்றத மாத கணக்கா சராசரியா எடுத்து நான் சொல்றேன், அந்த கணக்கை மட்டும் பாருங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த ஒரு மாச கணக்கூட ஒப்பிட்டும் பாருங்க, சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு. ஒரு மாசத்துக்கு திமுக ஆட்சியில சராசரியாக கொலைகள் மட்டும் 140, குழந்தைகள் மீதான குற்றங்கள் மட்டும் 550, இணைய வழி மோசடிகள் 400, பெண்களுக்கு மீதான குற்றங்கள் 745, தமிழ்நாட்டுல நடந்த வன்முறை, ஆர்ப்பாட்டம், போராட்டம், வன்முறைன்னு சம்பந்தப்பட்ட குற்றங்கள் 940, போதை வழக்குகள், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சம்பந்தமான போதை வழக்குகள் 566. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு மாசம். இப்ப தளபதி ஒரு மாசம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இதை ஒப்பிட்டு சொல்லுங்க. கொலை குற்றங்கள், இந்த குற்ற செயல்கள் குறைஞ்சிருக்கா, அதை விட அதிகமா இருக்கா? திரும்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு மாசம் தான் கேக்குறீங்க. நானும் அந்த ஒரு மாசத்துக்கான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். திமுக ஆட்சியில சராசரியாக ஒரு மாசம் நடந்த குற்றங்களை நான் வச்சுட்டேன். இதே